விரதம் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், நீ இல்ல. உனக்கு அவ்வளவு பக்தி இருந்தா நீ சாப்பிடாம இரு. என்னெல்லாம் அதிகாரம் பண்ணாத. உன்னை நான் அதிகாரம் பண்ணலக்கா. உண்மையை நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். நீயே பார்த்தல, இந்த ஊருக்குள்ள வந்ததுல இருந்து எல்லாரும் அண்ணாமலை அத்தைய எவ்வளவு உயர்வா பாக்குறாங்க. அவங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அத்தையோட மரியாதையை காப்பாத்த வேண்டியது மருமகளா நம்மளோட கடமை. நீ பாட்டுக்கு சாப்பிட போறேன்னு சொல்றியே, இதனால ஈவினிங் பூஜையில ஏதாவது பிரச்சனை வந்தா அது யார பாதிக்கும்? உன்னை மட்டும் சொல்ல மாட்டாங்க, நம்ம குடும்பத்தையே கேவலமா பேசுவாங்க. ஏற்கனவே அத்தைக்கு முதல் மரியாதை கொடுக்கறது இங்க சில பேருக்கு பிடிக்கல. அவங்க நம்ம சைடு ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது ஊதி பெருசாக்கிடுவாங்க. அது அண்ணாமலை அத்தைக்கு பெரிய அவமானத்தை உண்டாக்கிடும். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம விரதத்தை கடைப்பிடி. விளக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சாப்பிடலாம். ப்ளீஸ்கா. என்ன பேசி முடிச்சிட்டியா? இத பாரு, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லாத. உன் அட்வைஸ் எல்லாம் உன் புருஷன் கிட்ட வச்சுக்கோ, என் கிட்ட வேண்டாம். இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிட்ட அவ்வளோதான். அக்கா அக்கா சாப்பிடாதக்கா, சொன்னா கேளு. வேண்டாம்க்கா. அக்கா 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 வேண்டாம்க்கா, ப்ளீஸ் சொன்னா கேளு. அக்கா. ஐயோ கடவுளே, அக்கா சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்றாளே, என்ன நடக்க போதோ? அக்கா நீ என்ன பண்ண போற? நீதான் விரதமே இல்லையே. ஏய், உன் வேலைய பாரு. சாமிலாம் ஒன்னும் கோச்சுக்காத. வேணாக்கா, சாமி விஷயத்துல விளையாடாத, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. இங்க பாரு, எல்லாம் எனக்கு தெரியும். நீ தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் பண்ணாத. அக்கா அண்ணி, வான்மதி என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல, கால் தடைக்கிருச்சு. அக்கா பாத்துக்கா, ஏந்திர பாத்து வா. அக்கா அக்கா எனக்கு என்னமோ தப்பா இருக்கு, ப்ளீஸ் சொன்னா கேளு. எல்லாம் உன்னாலதான். போகும்போதே தடுத்தேன், அதான் தடுக்கி விழுந்துட்டேன். மரியாதையா உன் வேலைய பாரு. போ போ. ஐயோ என்னமாச்சு? வான்மதி. ஐயோ அக்கா அக்கா என்னக்கா? தூக்குமா, பார்த்து. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சாமி விஷயத்துல விளையாடக்கூடாதுன்னு. நீ கேட்டியா? இந்த குடும்பத்து மருமக ஏதோ பாவம் பண்ணியிருக்கா போல, அதான் அம்மன் அபிஷேகத்தை ஏத்துக்கல. பெரிய வீட்டு மருமக என்ன தப்பு பண்ணாலோ அதான் சாமி இடம் கொடுக்கல. லட்ச லட்சமா நன்கொடை கொடுத்தா மட்டும் ஆத்தா எல்லாத்தையும் பொறுத்து ஏத்துப்பாளா என்ன? தப்பு பண்ணவங்க யாரும் அம்மாவை நெருங்க முடியாதுன்னு காட்டிட்டால. அண்ணாமலை அம்மா குடும்பத்துல இப்படி ஒரு மருமகளா? இத்தனை வருஷம் கழிச்சு பூஜை நடக்குது, இப்படி ஆகி போச்சே. இது அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, ஊருக்கும் நல்லதில்ல. ஐயா, என்னமோ பெரிய வள்ளல் குடும்பம்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க.
இப்ப அவங்க வீட்டு அபிஷேகத்தை அம்மன் ஏத்துக்க மாட்டேன்னு காட்டிட்டால. ஊருக்கு நல்லதுன்னு சொல்லி இந்த குடும்பத்தை உள்ள விட்டீங்க. இப்ப எல்லாமே அபசகரமா நடந்துட்டு இருக்க. இதனால ஊருக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா யார் பொறுப்பு? வெளியூர்ல இருந்து பந்தாவா கார்ல வந்து கோயிலுக்குள்ள வந்துட்டீங்க. வந்தவங்க சுத்தபத்தமா இருக்காங்களா, ஒழுங்கா விரதம் இருந்தாங்களான்னு எதையும் விசாரிக்க மாட்டீங்களா? இப்ப பாருங்க, அம்மன் எதையும் ஏத்துக்காம எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்பா என்ன பேசுற? இங்க பாரு, அண்ணாமலை அம்மாவுக்கு இந்த கோவிலை பத்தி நல்லாவே தெரியும். அவங்க தம் மருமக கிட்டேயும் கோவிலை பத்தியும் விரத முறைகளை பத்தியும் சொல்லி கொடுத்து தான் கூட்டு வந்திருக்காங்க. தப்பு நடந்துச்சுன்னு வாய்க்கு வந்தபடிலாம் பேசக்கூடாது. அப்படியே இப்படிலாம் நடக்குது? இங்க பாரு, நம்ம சாமியை பத்தி நல்லா தெரியும். அம்மன் கோவத்தில் இருக்கிறதுனால தான் ஏற்கனவே ஊர்ல பஞ்சம் பட்னின்னு இருக்காங்க. இந்த திருவிழாவே அம்மன் மனசை குளிர வைக்கதான். இங்க இது மாதிரி அசிங்கமா நடந்து மறுபடியும் அம்மன் கோபத்துக்கு ஆளானா ஊரே ஒன்றும் இல்லாமல் போயிடும். சரியா சொன்ன மாமா. இவங்களுக்கு என்ன, திருவிழா முடிஞ்சதும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா இங்க ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை அனுபவிக்க போறது நாம தானே. முதல்ல அந்த குடும்பத்தை வெளியே போக சொல்லுங்க, அப்பதான் திருவிழா ஒழுங்கா நடக்கும். கோவில்ல நின்னுட்டு மறுபடியும் நீ இப்படி பொய் சொல்லிட்டு இருக்க. நீ விரதம் இருக்கல. நீ என்னென்ன சாப்பிட்டேன்னு நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ பொய் சொல்லி எங்களை வேணா ஏமாத்த முடியும், அந்த சாமியை ஏமாத்த முடியாது. அதனாலதான் நீ கை வைக்கிற எல்லாமே தடங்களா போயிட்டு இருக்கு. இதனால உனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே பெரிய ஆபத்து வந்துடும். தயவு செஞ்சு நீ இந்த பூஜையில கலந்துக்காம போய் ஓரமா நில்லு. அதான் எல்லாருக்கும் நல்லது. வான்மதி, நீ விரதம் நேரத்துல ஏதாவது சாப்பிட்டியா? சொல்லு வான்மதி, சாப்பிட்டியா? ஆமா அத்தை, அதனாலதான் அவளால இந்த பூஜையே செய்ய முடியல. கௌதம், மரியாதையா இவள வெளியே கூட்டிட்டு போ. வான்மதி வாங்க. வா வா.